பொங்கலூர் மணிகண்டன், நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? 2 ஆங்கிள் இருக்குது. திராவிட இயக்கங்கள் இல்லாமல், குறிப்பா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்க உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு சபதத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கிறார். ஆனால் திராவிட கட்சிகளோடு இணக்கமா போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் எடுக்கிறார். அப்படின்றப்போ இந்த புள்ளிகள் எல்லாம் முரண்பாடா தொடங்கி இன்னைக்கு ஒரு கட்டத்தில் மேல தாங்க முடியாத அளவுக்கு உடைஞ்சிருக்குதா? அதுதான் வெளிப்பட்டு இருக்குதா? இதுல என்னதான் நடக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை நான் விமர்சகரா பார்க்காம அவரோடு 1996 இருந்து நான் மிக நெருங்கி பழையவன் என்ற முறையில நான் நன்றாக அறிந்தவன். உண்மை சொன்னா அவரோடு பல நாட்கள் ஒன்றாக நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றாகவே கார்ல பயணித்திருக்கிறேன். உண்மையில் நல்ல மனிதர்கள் அவர். அதாவது சமூக பார்வை கொண்ட, வெளியில அவரை பல மாதிரி குறை சொல்லி தான் பேசுவாங்க. மிகச்சிறந்த மனிதர், ஒரு சமுதாய பார்வை கொண்டவர். வெளியில சாதி வீரர் சொல்லுவாங்க, எல்லா சமூகத்தையும் அரவணைக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் கொண்டவர். இப்போ எல்லா இயக்கத்திலுமே நீங்க அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா நீங்க பிளவு, சண்டை, சச்சரவு எல்லாமே இருக்கு. இங்க என்ன ஒரு வேறுபாடுனா, இது தந்தை மகன் என்கிற அந்த உறவு வரைகின்ற காரணத்தினால அது வெளிச்சமா வெளியில ஒரு விரிவான செய்தியா நம்ம பார்க்கலாம். நீங்க பொதுவா அவரை பொறுத்தவரையில டாக்டர் ராமதாஸ் ஐயா எதையுமே கொஞ்சம் முன்கூட்டி யோசிக்கக்கூடியவர். இப்போ 2026 தேர்தல்னா என்ன மாதிரியான முடிவுகள் வரும் என்பதை வியூகத்தை அமைக்க வேண்டும் என்று விரும்புவார். அதுல டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு நீண்ட காலம் சமீப காலம் என்னன்னா, அவர் சில நிர்வாகி நியமிப்பது, இவர் சில நிர்வாகிகளை நியமிப்பது, மறுப்பது, இது மாதிரியான ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இன்னைக்கு வெற்றிப்பட்டுடைய இது நிச்சயமாக பாமக எந்த விரிசலும் வரது வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக சமாதானமாகும். ஏன்னா நாம் தொடங்கிய இயக்கத்தை கண் முன்னால் தன் மகன் மூலமாக அவர் பிளவுபடுத்துவோ சங்கரித்துவோ விரும்பமாட்டார். ஆனா எப்பொழுதுமே அவர் அரசியல்ல ஒரு கருத்துக்களை உறுதியாக பேச வைக்கணும். தேர்தல் கூட்டமே அல்லது சமூக அரசியல் தன்னுடைய கருத்துக்கள் இல்லாமல் அவர் முடிவெடுக்கிறது விரும்ப மாட்டார். ஆனா அவர் கருத்துக்களும் சரியா இருக்குங்க. டாக்டர் ராமதாஸையா பொறுத்தவரையில அவருடைய அரசியல் நோக்கம் என்பது பொதுவாகவே சமூக நீதினு பேசினா கூட அதை வெறுமனே பேசாம கட்சியிலும் ஆட்சியிலும் அவர் அமல்படுத்தி காட்டினவர். பல நேரங்களில அதை அந்த மாதிரி கொண்டு வர விரும்பினவர் தான். இல்ல, இந்த இடத்துல தான் நீங்க சொல்றது மேல ஒரு கேள்வி வருது. பொங்கலூர் மணிகண்டன், அன்புமணி ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரா? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன்னா நம்ம இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பல தலைவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தியோடைய ஸ்டாண்டை எடுத்து ராகுல் காந்தி பேசுவாங்களா? தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி தொடங்கி தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் எல்லாருமே அவங்களுடைய தந்தையினுடைய கருத்துக்களை ஆலோசனைகளாக கேட்குறப்போ இந்த இடத்துல எந்த புள்ளியில் டாக்டர் ராமதாஸுடைய கருத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முரண்படுறார்? அதுக்கான அவசியம் எங்க வருது? சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது முரண்பாடா? இரண்டு விஷயங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவை உணர்வசப்பட்டு அல்லது கோவப்பட்டு தன்னுடைய தந்தை என்பதை மறந்து அவர் சில வார்த்தைகள் பேசும் தவறு. அதை அவர் நிச்சயமாக செய்திருக்க கூடாது. அதாவது வீட்டுல போய் நீங்க ஒரு மாதமா பேசிட்டாங்க, சில பிரச்சனைகள் எனக்கு கேள்விப்படுகிறது தெரியுங்க. ஆனாலுமே கூட எங்கே வெளிப்படையாக பேசக்கூடாது. அது ஒன்று. இரண்டாவதுங்க, இந்த தேர்தல் தோல்விகள் என்பது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சில சங்கடங்கள் உருவாகி நானுமே உணர்ந்தாகிறேன். இப்ப நீங்க கடந்த தேர்தலில் அவர் அவர் விரும்பிய கூட்டணி வேறு, ஆனால் அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவு வேறு. அது நிச்சயமாக தோல்வியே போய் முடியும் என்று டாக்டர் ராமதாஸ் கேட்கல. இந்த மாதிரியான கருத்தோடு அதிகமா இருக்கு. இன்றைக்கு கூட தெளிவா பொதுக்குள்ள பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பது வெளிப்படையாவே மறைமுகமா சொல்லிட்டார். அப்ப அவர் 26ல யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன காரியங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியும் என்பதை யூகித்து முடிவு செய்கிற போது ஒரு முரண்பாடுகள் வருது. நீங்க அந்த பொதுக்குள்ள பேசுறது கேட்டிருப்பீங்க. அன்புமணி ராமதாஸ் பேசும்போது இந்த கூட்டணி சரியாத்தான் போச்சுங்கிறார். சரியா போனதுனால சில இயக்கங்களை நம்ம பலகீனப்படுத்திக்கணும் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆனா ராமதாஸ் ஐயா பேசும்போது தெளிவா சொல்றாரு, நாம் இந்த தேர்தல் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகிறோம் சொல்றாரு. அப்போ இது ஆழமான ஒரு முரண்பாடு இருந்தது உண்மை. அது தேர்தல் அரசியல் ஆனாலும் கூட பாட்டாளி கட்சி நிச்சயமாக பிளவுபடக்கூடாது. இல்ல, இந்த இடத்துல கட்சியினுடைய நிறுவனராக டாக்டர் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்க பேசுறப்ப கூட ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டுறீங்க.
சில முடிவுகளை அன்புமணி ராமதாஸ் தேர்தல் விஷயத்தில் எடுத்தது தவறான நிலைப்பாடா இருக்குது அப்படின்றீங்களே, என்னென்ன விஷயங்களை அவர் தவறான முடிவு எடுத்திருக்கிறார், அந்த தவறான முடிவுகள் எந்த புள்ளியில் அதிருப்தியா கன்வெர்ட் ஆயிருக்குது, அது எப்படி ஸ்டேஜில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்க முடியும்? நீங்க ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையா சொல்ல பாருங்க. இப்போ பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷமிடுவதை எனக்கு விரும்பவில்லை என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது பாஜகவோடு கூட்டணி சேர்வதை அவர் நிச்சயமா விரும்பல. ஏன்னா அந்த மாதிரி கொள்கை உடையவர் அல்ல டாக்டர் ராமதாஸ் ஐயா பொறுத்தவரை. அவருக்கு சில நிர்பந்தம் வருங்க, சில நிர்வாகிகள் நெருக்குவாங்க, அந்த மாதிரி முடிவு எடுக்கிற இல்லையா, அவரை பொறுத்தவரை ஒரு தெளிவான கொள்கை வாய்ந்தான். இப்ப அதுல ஒரு முரண்பாடு 24 அவர் மிகவும் வருத்தப்பட்டது, சங்கரப்பட்டது, கோவப்பட்டது உண்மை. இப்ப அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து இன்றைக்கு வந்து அவர் தன்னுடைய மகன் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியாக போவதில்லை என்கிற ஒரு கோணத்துல இந்த மாதிரியான ஒரு பொதுக்குழு அவர் தனக்கு வேண்டிய நிர்வாகிகள் நியமிக்க என்கிற ஒரு ஒரு குறையா இல்லை, ஒரு சங்கடத்தை உருவாக்க நினைக்கல. அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அப்போ அதிகாரத்தை பயன்படுத்துகிற போது தலைவராக இருந்தாலும் கூட, அதாவது சாதாரண குக்கிராமத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், கஷ்டப்பட்டு டாக்டர் ஆனவர், அவர் உருவாக்கி இயக்கம் இவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமைகளுக்கு மத்தியில இன்றைக்கு ஒரு நீதிமன்ற அந்த இடத்துக்கு வந்தவர் அன்புமணிங்கிற ஒரு நபரை அவர் தான் அடையாளம் கட்டினார், அவர் உருவாக்கினார். அவர் இல்லைன்னு சொன்னா அங்கே இல்லை. அப்ப அன்புமணி உருவாக்கி அவர் ஏன் அதிகம் போகுங்க? இது குடும்ப கட்சியா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார்னா தன் மகளை இருக்கலாமா, மகளை பிரசாதம் காணலாமா? இல்ல அதுலதான் ஒரு சந்தேகம் வருது பொங்கலூர் மணிகண்டன். அந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது. இன்றைக்கு முகுந்தை அறிமுகப்படுத்துறப்போ அன்புமணிக்கு கூடுதல் பலமாக இருப்பார், அவருக்கு துணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, எனக்கா இவரா, இவர் 3 மாதம் தானே ஆச்சு, இப்போ வந்தவருக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு எல்லல் துணியோடு பேசுறார். இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவினுடைய தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டாலும் கூட கௌரவ தலைவராக ஜி.கே. மணின்றது தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ஜி.கே. மணி, இன்னொரு பக்கம் முகுந்தை வச்சு இடையில அன்புமணியை வைத்து ஒரு கேமை டாக்டர் ராமதாஸ் கட்டமைக்கிறாரா? அது அன்புமணி ராமதாஸ்க்கு புரியலையா, பிடிக்கலையா? இல்ல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைங்க. அதாவது புதுமுகம் சொன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட மத்திய அமைச்சரானது புதுமுகம் தான் ஆனாருங்க, புதுமுகம் தான் ஆனாரு. அவ அனுபவம் ஆகல. மகன்கிற தந்தியை தாண்டி வேற எந்த இதுல வந்தாருங்க? ஆனாலும் அங்கே டாக்டர் ராமதாஸ் மகன் அது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு வெற்றியில தோல்வியில் இரண்டுமே முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியவர். நீ வெளியில் மற்ற மாதிரி இல்ல, கட்சி மேல அழைத்து கட்டம் பேர் பேசுறவர், ரொம்ப கடுமையா, அதாவது அவரோடு பணியாற்றுவது, அவரோடு வேலை செய்வது மிக கடினமான காரியம் தான். அந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு டாக்டர் ராமதாஸ் ஐயா. அப்போ அந்த அந்த நிர்வாக சிக்கல்ல அன்புமணிக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன, ராமதாஸ் ஐயாவோடு என்னிடமே ஒரு நாள் தவறாம ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை அவரே ஐயாவை போன பேசுவார். நான் எப்பவும் போட்டு பேசலாம், எப்பவும் சந்திச்சு பேசலாம். நான் ஒரு முறை 2000 நினைக்கிறேன் பழனிச்சேரி வரும்போது திடீர்னு வீட்டுக்கு கேட்ல அப்பாயின்மெண்ட் உடனே வர சொன்னாரு. 2 மணி நேரம் சாப்பிட்டு தான் இருந்தார். அதாவது ரொம்ப எளிமை, சந்திக்கிற சிக்கல் இருக்காது. ஆனா அன்புமணி இடத்துல மிகப்பெரிய இடைவெளி, யாரையுமே சந்திக்க மாட்டாரு, கருத்து கேட்க மாட்டாரு. அவர் ஐயாவுடைய அந்த நடவடிக்கையோடய ஒட்டிட்டு ஒதுங்கி போவாருங்க. இதுதான் தவறா போகுது. ஐயா மேல் நிச்சயமா குறையில்லை. நான் டாக்டர் ராமதாஸையோடைய செயல்பாட்டை நிச்சயமா ஆதரிக்கிறேன். ஏன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமானதா இருக்கு இல்லையா? திரும்பவும் வாரிசுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, கட்சியை பலப்படுத்தணும் இல்லையா, தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு நீங்க அங்கீகரிங்க அப்படின்றதுலாம் ஒரு நியாயமான பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கான ஒரு குரல் தானே அது? இல்லைங்க, அந்த மாதிரி அன்புமணியினுடைய மனைவி போன நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில போட்டியிட கூடாது, அது மிகப்பெரிய தவறு இல்லைங்களா? அப்ப அது குடும்ப கட்சிக்கு வராதா? சொந்த மனையே நிப்பாட்டலாமா? அதாவது மகளிரை பிரதிக்கிறதுல குடும்பத்தினுடைய பெரிய பாமக போய்விட்ட மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க இல்லைங்களா? அப்ப அதை செஞ்சது யாரு? அப்ப அந்த மாதிரி கேள்வி இல்லைங்களா? அப்ப முதல்ல ஒரு நேரத்துல அழிச்சு உடனே இந்த மாதிரி கேள்வினா ஏற்கனவே அவர் செய்ய தவறு தானே. நீங்க ஏதோ ஒரு காரணம் இல்லாம டாக்டர் ராமதாஸ் ஐயா இந்த முடிவை எடுத்துக்க மாட்டார். நான் அவர் அறிஞ்சோன்னு சொல்றேன். நீ அது விவரத்தை நான் சொல்ல விரும்பல. என்ன காரணமா இருக்கும்? ஏதோ ஒரு நேரடில் என்ன அந்த காரணம் நான் சொல்ல விரும்பல. இல்ல அது எதை இருக்கலாம்ங்க. அதாவது தன்னுடைய பேரன், தன்னுடைய 2 மகள் காந்திமதி, இன்னொன்று கவிதா, க்ளோஸ் ரொம்ப நெருக்கனுக்கு அவங்க காந்திமதி வந்து எந்த சண்டை சசி வர மாட்டாங்க. ரொம்ப அமைதியான சுவாமுடையவங்க. அவருடைய 2 மகள்ல ஒரு மகன் தான் அன்புமணியின் மருமகனே.
அன்புமணியோட 2வது நாளை கொடுத்தது யாருக்குன்னா இப்ப அறிவிக்கப்பட்ட முகிந்தனுடைய சொந்த தம்பி தான் வந்து அவருடைய மருமகனே தான். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இதுல ஏதோ குடும்ப ரீதியான ஒரு சிக்கல் இருக்கிறது. அது நிச்சயமாக சுமூக முடியுங்க. சுமூக முடியாதுன்னு நான் கருத்துட்டேன். ஏன்னா ஒரு பெரிய இயக்கத்தை, ஒரு தனி மனித உருவாகி இயக்கத்தை அந்த குடும்பத்தின் பிரச்சனை மூலமாகவே அது ஒரு தவறாகவோ அழிவாகவோ நிச்சயமா போகக்கூடாதுன்னு கருத்து. பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. சார் நானுங்களா? ஆமா, உங்கள்கிட்ட தான். ஹலோ, பேசுங்க. பிரியன் சார் சொன்னது இல்ல பிரியன் சார் சொன்னது எனக்கு என்ன முரண்பாடுனா, 2026 இப்படி ஆகும் சொன்னீங்கன்னா, இப்ப 2026 நீங்களும் விவரம் அது தெரியுமா? அதை பேச வேண்டியது இல்லைங்க. 2000 இப்ப என்னங்கிறத இப்ப பாமக பிரச்சனை அவ்வளவுதான். 2000 பிஜேபி அதெல்லாம் அதை பேச வேண்டாங்க. பாமக ஏற்பட்டிருக்கிற இந்த சிக்கல் நிச்சயமாக முடிவு வேண்டும். முடிவு என்ன காரணம்னா, நீங்க அது வந்து ஒரு தந்தை மகன் என்கிற வீட்டில் நிக்காதுங்க. நிச்சயமாக பேசி முடிச்சுவாங்க. ஆனா மத்தியில் வந்து ஒரு அமைச்சர் பதவி அடைய வேண்டும் என்கிற நோக்கம் அன்புமணிக்கு இருந்தது. அதனால போன தேர்தலில் தீவிரமா பாஜகவோடு இணைந்து பணியாற்றினாரு. மத்தியில் எப்படியாவது ஜெயிச்சிரும் நம்பினார். இப்ப அது முடியலைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாஜகவை டாக்டர் ராமதாஸ் ஐயா மிக உறுதியாக விரும்பல, கட்சிக்காரர்களே விரும்பலைங்கிறது உண்மை. அப்ப அந்த உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கிற அந்த புள்ளி பாண்டியன் சார் சொன்ன உண்மைதான். இப்ப நீங்க முகுந்தனை மையப்படுத்தினா கூட அது சிக்கல் வேறு மாதிரிதான். வேறு சிக்கலுக்கு முகுந்தன் பலியாகிறார், அவ்வளவுதான். அப்ப நிச்சயமாக முடிவு பெறுங்க. 2026 என்ன முடிவு எடுக்கணும் என்பது இப்ப பேசி முடிவு பண்ணி பிரசிடன்ட் சுமூக முடிவு வாய்ப்பு இருக்குங்க. பேசலாம்.